நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் போர் நடந்துருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் விஷயத்தில் 2 பேருக்கும் போர் நடந்துருக்கு. அது என்னென்னு ஆக்சுவலி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. கோயில் விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்கா தமிழ்நாடு மாதிரி பக்கத்து ஊருக்குள்ள ஸ்டேட் மாதிரி தான். ஸ்டேட் மாதிரி ரொம்ப பக்கத்தில் ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. தாய்லாந்து கம்போடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவசர கடனாக அனுபவிச்சிருக்காங்க. அவசரமாக கவர்னர் ஆட்சி மாதிரி ரொம்ப அவசரம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மற்ற தூதரத்துக்கும் தெரிவிச்சிருக்காங்க. யாருமே டூரிஸ்ட் இப்போ போகக்கூடிய நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தூதரங்களுக்கு மற்ற நாட்டுக்காரங்க இந்த நேரத்தில் எங்கள் ஊருக்கு வராதிங்க, டூரிஸ்டாக வராதிங்க. தாய்லாந்து கம்போடியா தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன இருக்கோ அவருக்கு சொல்லுங்கள். தாய்லாந்து கம்போடியா இந்த நேரத்தில் போகக்கூடிய சூழ்நிலை. ஆக்சுவலி போர் நடந்துட்டுருக்கு. அணுகுண்டு எல்லாமே வீசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிற எந்த இதுவும் போகாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தாய்லாந்து கம்போடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கோயில் விஷயம் சொல்கிறாங்க. இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல. கோயில் விஷயமா 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு. அதனால யாருமே இந்த டயத்தில் தாய்லாந்து மற்ற கம்போடியாவுக்கு போகாதீங்க. போகக்கூடிய நிலைமை இல்லை. சுற்றுலா பயணம் மேற்கொள்றவங்க தயவு செஞ்சு இப்போ அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா கடமை போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அந்த சூழ்நிலை இப்போ கை கடங்கு இல்லை, கைக்கு மீறி போயிடுச்சு. அதனால யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு மற்ற தூதரத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியாவோட அறிவிச்சிருக்காங்க, தாய்லாந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இப்போ டூரிஸ்டாக சுற்றி பார்க்குறவங்க, ஹனிமூனு இல்லை ஃப்ரெண்ட்ஸை ஜாலியாக போகிறீங்க, இது பேச்சுலர்ஸ் ட்ரிப் போகிறீங்க, தாய்லாந்துக்கு கம்போடியாவுக்கு போகிறீங்கன்னா இந்த டயத்தில் ரொம்ப ரொம்ப அபாய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூதரத்துக்கு அனுபவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா, விசா தாய்லாந்துக்கு நீங்கள் போனதுக்கு வர அரைவில் விசா தான். ஸோ அதனால் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி தெரியாது. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவீங்க, போவீங்க, அங்கே அரைவில் விசா தான். தூதரத்துக்கு சொல்லி விசா மூலிமா தடுக்கிறதுக்கு அரைவில் விசானால உங்களுக்கு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு எவ்வளோ விஷயம் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தாய்லாந்து கம்போடியாவுக்கு இப்போ போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா 2 பேருக்கும் போர், இவங்க மாற்றி அவங்க மாற்றி சண்டை போட்டிருக்காங்க. அது கோயில் விஷயம் அப்படின்னு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல. சூழ்நிலை இப்போ சரியில்லைன்னு இருக்காங்க. அதனால தாய்லாந்து கம்போடியாவுக்கு இப்போ போகாதீங்க. யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ கூட ஷேர் பண்ணா வேணாம். ஏன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. பல அப்டேட்ஸ் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடத்துகிற விஷயம் கோயில் விஷயம்னு ஒரு எம்டியாக ஒரு விஷயம் மட்டும்தான், ஹெட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை. அது ஏன்னா உள்நாட்டு போரில் அவங்கவுங்க இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எப்படின்னு நினச்சி எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா தீவிரவாத அமைப்பு தீவிரவாத அமைப்புனால பல உயிருக்கு போனதுனால இவங்க போர் நடத்தினாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும். அதனால எல்லாருக்கும் தெரிவிச்சாங்க, இது கம்போடியா சிவில் இஷ்யூ மாதிரி ஒரு கோயில் விஷயம். அது ஆக்சுவல் சிவில் கிரிமினலாம் எதுன்னு தெரியலங்க, கோயில் விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். அடுத்த அப்டேட் எனக்கு தெரிஞ்சுன்னா க்ளீனாக கொடுக்குறேன். இப்போதைக்கே போகக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அரைவல் விசா தான் தாய்லாண்டுக்கு. அதனால இப்போதைக்கே போகாதீங்க, தள்ளி வச்சுக்கோங்க. போகிற விஷயத்த சுற்றுலா பயணிகள் யாராக இருந்தாலும் தள்ளி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.